அந்த அரசியல்வாதிகள் ரொம்ப கூடுதல் கவனம் தேவைங்க. அஷ்டமத்துல கிரகம் இருக்கும்போது கெட்ட பேரு, உங்களை பத்தி கெட்ட விஷயங்கள் பப்ளிக்கா வர்றதுக்கு உண்டானது. அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். கட்சி தலைமையிடம் உங்களை கைவிட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். மக்கள் கிட்ட நீங்க செய்யாத தப்பை எடுத்துட்டு போறதோ அல்லது மீடியால உங்களை பத்தி தப்பா பேசுறது, நீங்க செய்யாத ஊழல்கள் வர்றது, அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது, இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பரிகாரங்கள் செஞ்சுக்கோங்க, அதுக்கு உண்டான வழிபாடுகளை செஞ்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஜோசியம் இருந்தால் அவங்கள போய் பார்த்து என்ன பரிகாரம் வழிபாடெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகளுக்கு நல்லாவே இல்லை. ஸோ அதனால கவனமாக இருங்க. அஷ்டமத்துல கிரகம் வந்தாலே உங்க தலையில வேற ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, ஞாபகம் வச்சுட்டு செயல்பாடு பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய சர்ச்சையாயிரும். அப்புறம் உங்களுடைய கிரியரையே காலி பண்ணிடும், அரசியல் வாழ்க்கையவே காலி பண்ணிடும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு முடிவு எடுக்கிறது, ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போறது, இதெல்லாம் கவனமா இருங்க. யார் கூட கூட்டணி வைக்கணும், இதெல்லாம் கவனமாக இல்லை அப்படின்னா உங்களுடைய அரசியல் சகாப்தத்தையே முடிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த மாசம் இருக்கு. ஏன்னா அஷ்டமத்துல கிரகம் அவ்வளவு உச்சமா இருக்கு. அதுவும் இல்லாம செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்குது. அதனால அரசியல் வாழ்க்கையை பாடுபடுத்துறதுனால ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனம் தேவைங்க. நல்ல அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கு. திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் இருக்கு, திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்கு. அதே நேரத்தில் கூடுதலா கவனமா இருந்துட்டாலே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மையா தான் முடியும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.